வயது கடந்த பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது அதற்காக முயற்சி செய்யும் பொழுது இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த காலத்துல எல்லாம் பீரியட்ஸ் ஆன 5 days கம்பல்சரி பெண்களுக்கு ரெஸ்ட் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த 5 days தான் நிறைய வேலை பார்க்கிறோம். அதனால 30 வயது கடந்த பெண்களுக்கு சீக்கிரமா அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அவங்களுடைய 30s அப்புறம், அதாவது ஒரு 30 வயது கடந்த பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க, அவங்க என்ன விஷயங்களை எல்லாம் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், 30 வயசுக்கு மேல குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னங்க? கண்டிப்பா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடும் இல்லைங்களா? ஸோ ஒபிசிட்டி ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அது வரைக்கும் ரெகுலரா இந்த பீரியட்ஸ் சில நேரங்கள்ல முறையற்ற மாத விளக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸா மாற ஆரம்பிக்கும். சில நேரங்கள்ல திடீர்னு போய் எதுக்காவது ஒரு விஷயத்துக்காக ஸ்கேன் பண்ணும் பொழுது சின்னதா ஒரு ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. 30 வயது கடந்த பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு மன அழுத்தம்ங்கிறது இந்த குழந்தையின்மையினால இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய சினைக்குழல்ல டியூபல்ல அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்கு. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், மற்ற சில ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நோய் பார்டர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்த அழுத்தம் பார்டர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம கண்டிப்பா பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இது மட்டும்தான் பிரச்சனையான்னு பாத்தீங்களா? நம்மளுடைய கணவர் சைடு அவருக்குமே கவுண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது வரைக்கும் அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஒரு 30 வயது கடந்த பிறகு நைட்லாம் ஒர்க் பண்றது, ரொம்ப வெளியே அலையிறது, டிராவல் நிறைய பண்றது அப்படிங்கும் பொழுது உடற்சூடு அதிகமாகி அவங்களுக்கும் அவங்களுடைய செமன் கவுண்ட் குறையறதுக்கும் அதனோட குவாலிட்டி மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் 30 வயது கடந்த பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது அதற்காக முயற்சி செய்யும் பொழுது இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 30 வயது கடந்த பெண்கள் கண்டிப்பா கீஜல் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் நிறைய யோக பயிற்சிகள் பண்ணணும், இது தேவைப்படலை. ஆனா இன்னைக்கு பெண்கள் அதை முயற்சி பண்ணணும். 30 வயது கடந்த பெண்கள் அந்த மூலாதாரத்துல நமக்கு உள்ள இழுத்து பிடிச்சு, அதாவது யூரின் வர மாதிரி நினைச்சு அசியூம் பண்ணி யூரின் வருதுன்னு நினைச்சு அடக்கிட்டு ஒரு சேர்லயோ சோஃபாலயோ உட்காந்துட்டு அந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து பிடிச்சு ஒரு 5 to 10 counts எண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இததான் கீஜல் எக்ஸசைஸ்னு சொல்றோம். யூஸ்வலா முதல்ல 40 வயசுக்கு மேலதான் அவங்களுடைய அந்த பெல்விக் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த மசில்ஸ் இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த தசைகள் இறங்கிட்டு இருந்தது. அது வலு குறைவாகி கர்ப்பப்பையோ இல்ல நம்மளுக்கு யூரின் பையோ இறங்குறதுக்கான சான்சஸ் இருந்ததா சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு 30 வயது கடந்த பெண்களுக்கு, ஏன்னா நம்ம பீரியட்ஸ் டைம்ல நிறைய வேலை பார்க்கிறோம், நிறைய டிராவல் பண்றோம், ரொம்ப டிஸ்டன்ஸ், நம்ம அந்த டைம்ல தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் பீரியட்ஸ் ஆன 5 days கம்பல்சரி பெண்களுக்கு ரெஸ்ட் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த 5 days தான் நிறைய வேலை பார்க்கிறோம். அதனால 30 வயது கடந்த பெண்களுக்கு சீக்கிரமா கர்ப்பப்பை இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால அவங்க கர்ப்பப்பையை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கணும். அதே சமயம் உடற்பயிற்சி முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடற்பருமன் குறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் அவங்க செய்யணுமோ அது எல்லாமே செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு தேவையான ஹார்மோன் பரிசோதனையும் ரத்த பரிசோதனையின் மூலமா செஞ்சுக்கிட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன் எடுத்துக்கிட்டு என்ன பிரச்சனை இருக்கு, கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள், உணவு முறை மாற்றங்கள். ஏன்னா நம்ம சேனல்லையே AMH லெவல் கம்மியா இருக்கிறதுக்கும் கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுக்கும் சீர்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மருந்து மாத்திரைகள் மட்டுமே அதற்கு ஒரு தீர்வாக அமையாது. நிறைய பெண்களுக்கு நான் சொல்லியிருக்க கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா கருமுட்டை வளர்ச்சியை உணவு மூலமாவே நம்மளால சீர்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்திக்கிறதுக்கு பீரியட்ஸ் ஆன 5 days-ம் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களால சீக்கிரமா கர்ப்பம் தரிக்க முடியும்.
ஆடாதோட இலைன்னு நமக்கு வீட்டுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குத்துச்செடியா வச்சிருப்போம். ஆடாதோட இலைகளை வந்து ஒரு 2 இலைய மட்டும் எடுத்துட்டு வந்து நல்லா கட் பண்ணிட்டு அது கூட ஒரு 2 கிராம்பு போட்டு கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மாசம் கர்ப்பம் தரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கருமுட்டை சீராகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பீரியட்ஸ் ஆன 5 நாளுமே சோற்று கற்றாழையோடைய சாறு ஒரு 20 to 25 ml காலையில எம்டி ஸ்டொமக்ல பீரியட்ஸ் ஆன 5 days எடுத்துக்கோங்களேன். உங்க கர்ப்பப்பையில தேவையில்லாத கட்டி வளர்ச்சியோ இல்ல தேவையில்லாம அந்த ரத்தம் வந்து வெளிப்படாம தங்குறதோ இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் சீர்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கருக்குழாய்கள்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு, அடைப்பு இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடியவங்க இஞ்சி சாறு வந்து எடுத்து சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. அது பீரியட்ஸ் ஆன 5 days மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும் பொழுது சினைக்குழல்ல ஏதாவது அடைப்பு இருக்கு, கர்ப்பப்பையில தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் இருக்கு, கர்ப்பப்பையில தேவையில்லாத வீக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக 30 வயதுக்கு மேல முயற்சி பண்ணக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல என்ன மாதிரியான கவனங்கள் செலுத்தணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். அவங்க பீரியட்ஸ் டைம்ல ஒரு 3 பானங்கள் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த மாசம் கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும், கர்ப்பப்பையும் சுத்தமாகும், சீக்கிரமா அவங்களால கர்ப்பமும் தரிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.